மனிதர்கள் எப்படி காற்றில் பல வகையான வாயுக்கள் இருந்தாலும் நமக்கு தேவையான ஆக்சிஜனை பிரித்து எடுத்துக்கிறோமோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மீன்களும் தண்ணீருக்குள்ளே தனக்கு தேவையான ஆக்சிஜனை பிரித்து எடுத்துக்குது. பெரும்பாலான மீனினங்கள் தண்ணீருக்குள்ளே ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறதுக்கு கில்ஸை தான் பயன்படுத்துது. ஆனால் ஒரு சில உயிரினங்கள் மட்டும் லங்ஸையும் ஸ்கின்னையும் பயன்படுத்துது. ஆனால் அதை பற்றி நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். தண்ணீரில் மீன் சுவாசிக்கிறதுக்கு முதல்ல தண்ணீரை வாய் வழியாக உட்கொண்டு அதை கில்ஸ் வழியாக வெளியேற்றும். அந்த கில்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கில்ஸ் ஃபிலமெண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அந்த ஒவ்வொரு கில்ஸ் ஃபிலமெண்ட்லேயும் நூற்றுக்கணக்கான லெமாலே அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதி வழியாக தண்ணீர் வெளியேறும்போது அங்கே ஒரு பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். அதாவது ரத்தத்தில் இருக்க CO2வை லெமாலே வழியாக தண்ணீருக்கும், தண்ணீரில் இருக்க ஆக்சிஜனை லெமாலே வழியாக பிளட்டுக்கும் கடத்தும். ஸோ இந்த முறையில் தான் கில்ஸ் இருக்க எல்லா மீன்களுமே சுவாசிக்குது.